ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு மட்டும் சைட் டிஷ் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸன் அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காவே பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நிறையா ஃபங்க்ஷன்ஸில் சாப்பிட்ருப்பீங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இந்த கத்திரிக்காய் தொக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். அதை எப்படி வீட்டிலே நல்லா டேஸ்டியாக சமைக்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இது நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சாலும் ஓகே, இல்லை பச்சை தண்ணியில் ஊற வச்சாலும் ஓகே. இதை ஒரு 20 நிமிஷம் குறைஞ்சபட்சம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலக்கடலை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணாத நிலக்கடலாம் வச்சுருக்கேன். நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே, ரோஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தாலும் ஓகே. நம்ம லாஸ்ட்டாக ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைனா நீங்கள் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வெள்ளை எள்ளில் செய்யும் போது இந்த ஒயிட்டாக க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, நார்மலாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அதை ஆற வச்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சாலும் ஓகே. ஏன்னா இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் லைட்டாக மட்டும் ஆற வச்சுட்டு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த கிரேவிக்கு எப்படி போடுவாங்கன்னா நிறைய பேர் முழுசாக போடுவாங்க. நான் ஏன் முழுசாக போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துருக்கிறது நாட்டு கத்திரிக்காய். அதாவது இந்த மாதிரி கோடு கோடாக வயலட் கலரில் இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் உஜாலா கத்திரிக்காய் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தனியாக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி தனியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கருக்காமல் இருக்கும். இப்போ நம்ம என்ன பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த புளிக்குழம்பு நீங்கள் செஞ்சாலுமே நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும், குளிர்ச்சியும் கூட. ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆயில் நிறையா சாப்பிட மாட்டேன், அதுக்காக. நீங்கள் ஆயில் நிறையா சேர்த்து நல்லா சாப்பிட்றீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் நான் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கூட கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பின்னாடி நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கண்டிப்பாக வதக்கணும். அப்படின்னா தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பச்சை வாசனையோடு ஆட் பண்ணி எல்லாம் செய்யும் போது டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1லேருந்து 2 சின்ன சைஸ் தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் தக்காளி வச்சுருந்தீங்கன்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளியோடய சேர்த்து ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ ஆட் பண்ணாலும் கத்திரிக்காய் ஒரு 1/2% நல்லா குக் ஆகணும். அந்த அளவுக்கு தான் நம்ம குக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பாதி வெந்துடும். அந்த அளவுக்கு இருக்கணும் வெந்து. ஏன் இந்த ரெசிபிக்கு உஜாலா கத்திரிக்காய் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ண உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் நல்லா மசிஞ்சிரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணுவாங்க. அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட எந்த கத்திரிக்காய் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வயலட் கலரில் கோடு கோடாக வரி வரியாக இருக்க கத்திரிக்காயும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா வெள்ளையாக இருக்கிற ப்ளைன் கத்திரிக்காயும் நீங்கள் ஆட் பண்ணலாம்.
ஏன்னா வந்து டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதுனாலும் வந்து எடுத்துக்கலாம். முழுசாக நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளுக்கு வந்து புழு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா வந்து நம்ம முழுசாக போடும்போது ஃபுல்லாக கட் பண்ணி பார்க்க முடியாது, மேலாப்பில் தான் பார்க்க முடியும். ஸோ வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் முழுசாக போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் தனியாக. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேகும். நம்ம வந்து இப்படி நார்மலாக வந்து குழம்பு மாதிரி போட்டோன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக மசியாது. ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படியே போட்டு வதக்கி செய்ய போகிறேன். ஏன்னா வந்து எண்ணெய் வந்து ஈஸியாக உள்ளுக்கு அப்சர்வ் ஆயிரும். அதுக்காக வந்து நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி. நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கிரேவி வந்து எனக்கு கெட்டியாகவே வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் நார்மலாக வந்து செய்ய போகிறேன். ஸோ வந்து 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சு வரும். அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை வந்து திரும்ப மூடி போட்டு வச்சிடலாம். ஏன் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அப்புறம் தான் வந்து முழுசாக வந்து வேகும். அது உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம், தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உப்பு பத்தாமல் போகலாம். ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எப்படியும் வந்து ஒரு 15லேருந்து 25 நிமிஷம் கூட ஆகும். ஏன்னா வந்து அந்த எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த கத்திரிக்காயிலேருந்து பிரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ தான் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட்டுமே இருக்கும். நார்மலாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வராமே வந்து செஞ்சு வச்சிட்டோன்னா அது வந்து லைட்டாக குழம்பு மாதிரி டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு அந்த கிரேவி டேஸ்ட் வந்து அந்த ரிச் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெய் வந்து சைட்லலாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அடுப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து இப்படி தான் தெரியும் எண்ணெய் பிரியாத மாதிரி. ஆனால் நீங்கள் டைம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எண்ணெய் வந்து நல்லா உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வரும். நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக அந்த கத்திரிக்காவே வந்து நல்லா பளபளன்னு தெரியும் எண்ணெயில். இந்த அளவுக்கு ரெடி ஆனால் தான் அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணியோட சர்வ் பண்ணிக்கலாம். நான் என்ன பிரியாணி வச்சுருக்கேன்னா சோயா சங்க்ஸ் வச்சு பிரியாணி செஞ்சுருக்கேன். அதாவது வந்து மீல் மேக்கர் வச்சு பிரியாணி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.